இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. வாருங்கள் ஆராதிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஆராதிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஆண்டவரிடத்தில் நாம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னார். 24ஆம் வசனம் சொல்லுகிறது: அவரே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் அவர் செயலாற்றுகிறார் என்பதிலும் அவரை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் கடவுள் இவற்றில்தான் மகிழ்ச்சி அடைகிறார். எனவே என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே என்ற பாடலை பாடி, என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழியாது என்று சொல்லி, உம்முடைய வார்த்தைகளை நான் எந்நாளும் நம்பி இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை பாடுவோமா? வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வானமும் பூமியும் ஒழிந்திடுமே, உந்தன் வார்த்தைகளோ ஒழியாதையா. வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் ஏசையா. வார்த்தையை எந்நாளுமே நம்பியிருப்பேன் எந்தன் ஏசையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானீரே, என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானீரே. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் இறை வசனம் 7 இப்படியாக சொல்லுகிறது: எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெரும் குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது. நீதிமானா என்னை மாற்றினீரே, நித்திய
நித்தியத்தில் என்னையும் சேர்த்திடவே நீதிமானா என்னை மாற்றினீரே. நித்தியத்தில் என்னை சேர்த்திடவே நீரே எந்தன் ஜீவனையா. உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா. நீரே எந்தன் ஜீவனையா. உம்மில் நான் என்றைக்கும் வாழ்வேனையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானிரே. ஆண்டவரே, அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் திருமுகம் 12ஆம் வசனம் 8ஆம் இறைவார்த்தை, அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடமிருந்து வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், வசனம் 9 சொல்லுகிறது, என் அருள் உனக்கு போதும், வலுவின் மேல்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனம் வந்து பெருமை பாராட்டுவேன். அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் என்று சொல்லி, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே, எப்போதும் என் நினைவாய் இருப்பவரே. விலகாத உன் கிருபை போதுமையா ஈசப்பா. விலகாத உன் கிருபை போதுமையா எந்தன் ஏசையா. என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானிரே. என் சோதனை வேளையில் கர்த்தர் என் ஜெயமானிரே. ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 12:10 இப்படியாக சொல்லுகிறது, ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு என் பலவீன நேரங்களில் கர்த்தர் என் பலனானிரே. என் சோதனை நேரங்களில் கர்த்தர் என் ஜெயமானிரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றைக்குமே ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் அப்பா. ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் என்ற சிந்தனையோடு இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.